வணக்கம் நண்பர்களே. ஆதார் கார்டு விதிகளில் பெரிய மாற்றம். 18 வயதிற்கு மேல் ஆனவர்களுக்கு முக்கிய 3 அப்டேட்கள் வெளிவந்திருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் கார்டு பதிவு மற்றும் அப்டேட் நடைமுறைகளில் 3 முக்கிய மாற்றங்களை அமல்படுத்தி உள்ளது. இந்த புதிய விதிகள் 5 வயது முதல் 18 வயது வரையிலானவர்கள் மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதார் என்ரோல்மெண்ட் மற்றும் அப்டேட் செய்யும் போது சமர்ப்பிக்க வேண்டிய அடையாளச் சான்று, முகவரி சான்று, உறவுமுறை சான்று மற்றும் பிறந்த தேதி சான்று ஆகிய ஆவணங்களில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 5 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு பாஸ்போர்ட், இருப்பிடச் சான்றிதழ், SC ST OBC சான்றிதழ், TCPO சான்றிதழ் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் ID போன்றவை அடையாளச் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் பிறப்பு சான்றிதழ் மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாவலர் ஆவணம் சில வகைகளில் ஏற்றுக்கொள்ளப்படாது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசு ஊழியர் ID, ஓய்வூதியதாரர் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ID, CGHS, ESI, மெடிக்ளைம் அட்டைகள் மற்றும் 100 நாள் வேலை அட்டை போன்றவை அடையாள சான்றாக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் மின்சாரம், குடிநீர், கேஸ், போன் பில் போன்ற ரசீதுகள் மற்றும் பிறப்பு சான்றிதழ் போன்றவை அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. பிறந்த தேதி அப்டேட் செய்ய பாஸ்போர்ட், பள்ளி அல்லது கல்லூரி மார்க் ஷீட், அரசு ID மற்றும் பிறப்பு சான்றிதழ் மட்டுமே செல்லுபடியாகும். மேலும் பாஸ்போர்ட் ஒரே ஆவணமாக அடையாளம், முகவரி, உறவு முறை மற்றும் பிறந்த தேதி ஆகிய அனைத்திற்கும் பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 3 முக்கிய மாற்றங்கள் மூலம் ஆதார் அப்டேட் செயல்முறை மேலும் தெளிவாகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் மாற்றப்பட்டு உள்ளது. ஸோ ஆதார் கார்டில் இந்த 3 அப்டேட்கள் செய்யப்பட்டிருக்கு. அதனால யாரையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு, ஆதார் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.